வா BMW S1000 இருப்பா. சரி அண்ணா நான் ஒரே ஒரு த்ராட்டல் நான் பண்ணி பார்த்துக்கிறேண்ணா, ஓகேங்களா? வா அண்ணா நீங்கள் த்ராட்டல் பண்ணுங்க. நம்ம நேராக போய்ட்டு அம்மா. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசால தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஃபோனை விளாக் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாணியில் தாங்க இருக்கோம். ஸோ அங்கேருந்து குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விளாக், அதாவது இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸா கிளம்பிட்டு இருக்கோங்க. போன விளாக் யாராச்சும் செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ செக் பண்ணி பாருங்கப்பா, டைம் இருந்துச்சுன்னா. அந்த விளாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக அரட்டெல்லாம் அடிச்சிருப்போம், தண்ணியில் குளிச்சிருப்போம், செம்ம ஃபன்னியாக இருந்திருக்குங்க. ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஈஸா போய்கிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாம். பறக்கலாமா? ஓகேங்க, அப்படியே நம்ம ஈஸாவை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ யாராவது ஃபஸ்ட்டு எபிசோடு பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாலியாக பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம மொக்க டான்ஸர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க. அது சும்மா டான்ஸ் ஆடிட்டு ஃபன்னியாக போட்டுட்ருப்போம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கப்பா. எங்கள் சில்லுன்னு இருக்குங்க. நாங்கள் குளித்த தண்ணி பார்த்திங்கன்னா வெறியான தண்ணிங்க, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஆனால் செம்ம கூலிங்க. ஆனால் அதுலேயும் விடலையே, தலை கீழே தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி உள்ள குதிச்சிட்டேங்க நான். பட் செம்ம கூலிங்காக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குளிக்கணும்ப்பா, அப்போ தான் அந்த வேர்லெல்லாம் கலந்து வந்துட்டுருக்கும். இந்த தண்ணியெல்லாம் மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிலங்க. பட் குளிப்போன்னு நானும் குளிச்சிட்டேன். எங்க இந்த இடம் ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க, செம்ம கூலிங்காக இருக்குப்பா. ஆஹா, இது தாங்க கருண்யா காலேஜ். இதில் தான் நிறைய அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களாமா. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே படிக்க சான்ஸ் கிடைக்கலைங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. மஞ்சள் கொடியை எடுத்துகிட்டு ஆலைய ஆரம்பிச்சிருவாங்க. அது மஞ்சள் கொடியில் மஞ்சள் ராலி. நாங்கள் இதே மாதிரி தாங்க ஃபன்னியாக பேசி சிரிச்சிட்ருப்போம். நிறைய தடவை பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி தான் பேசி சிரிச்சிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ராலி வந்துச்சுன்னா அந்த ஃபன்னியாக அந்த டைலாக் போட்டு சிரிச்சிட்ருப்போங்க. அது மஞ்சள் கொடியிலடா மஞ்சள் ராலின்னு சொல்லிட்டு. வா, ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி பைக் ஓட்டுறதே தனி சுகம்ப்பா. அடா 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 அடா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நாளைக்கு நம்ம வண்டியை சர்வீஸ் விட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மைலேஜ் செக் அண்ட் டாப் ஸ்பீட் வீடியோ போடுறேங்க. யாராச்சும் கூப்பிட்டாங்களா? ஸோ பசங்க கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க, பட் பசங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரில. வா, லைஃப்பில் இப்படி சுற்றுறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. இந்த பின்னாடியெல்லாம் உக்காந்துருக்கானே இவன் ஒரு லவ் பைத்தியவங்க. ஸோ லவ் எல்லாம் விட்டுட்டு நம்மளை மாதிரி ஜாலியாக பைக் எடுத்து சுற்றினா லைஃப் அம்புட்டு ஜாலியாக இருக்குங்க. நம்மெல்லாம் எப்போவுமே லவ் பண்ண போகிறது கிடையாதுங்க. நம்ம மொட்டை பையனாக சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம ஒரு சிங்கிள் பையன் எப்போவுமே பைக்கை லவ் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக சுற்ற போகிறோங்க. லவ் என்பது எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கு தான். பட் நான் அம்மா அப்பா ஸோ ஃபேமிலி லவ் அதெல்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. வெல், நம்ம ட்ரூவாக ஒரு பொண்ணு மேலே வைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக். அதுக்கு இந்த மாதிரி ஜாலியாக சிங்கிளாக இருந்துட்டு போயிடலாம்ப்பா. நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் பைக் லவ்வருங்க. ஜாலியாக பைக் லவ் பண்ணிட்டு இப்படி ஃபன்னாக சுற்றிட்டுருப்போம். வெல், பொண்ணை லவ் பண்ணோன்னா அம்பிட்டு தாங்க, நம்மளும் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லவ் எல்லாம் பண்ண கிடையாதுங்க. அது ஒரு காலத்தில் பண்ணேன், பட் இப்போதைக்கு நெவர் லவ். யாழ் இவ தாங்க, நம்ம பட்டுக்குட்டி தான் யாழ். தம்பி அந்த பக்கம் கை போடு. சரி மாமா. டேய், ஏன் மேலே இல்லைடா, அந்த பக்கம் போடு. வெளியே சொல்ல வேண்டியதாண்டா, வெண்ண காட்டுன்னு சொல்லு. லூசு பையன் வரானுங்களா? இருங்கப்பா, பசங்க கூட வந்துட்டுருக்காங்க. இங்கேயே நின்றுட்டு கூப்பிட்டு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்கன்னா அது ஒரு வம்பு. வந்துட்டாங்கப்பா பசங்க. ஸோ எதுக்குமே நிறுத்தி நிதானமாக கூப்பிட்டு போகிறது தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க வேறு ரூட்டில் பூந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக அவங்கள தேட வேண்டிய நிலைமை வந்துடுங்க. கிங் ஆஃபே
பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்ருங்க. 10K அடுத்த உடனே நம் நேராக சென்று ஒரு கோப்ரோவை தூக்கிட வேண்டியது தாங்க. 10K அடித்த அடுத்த நாள் நம்ம போயிட்டு ஒரு கோப்ரோவை எடுத்துடலாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று தான், அந்த ரெட் கலர் பட்டனை மட்டும் அழுத்தி விட்ருங்கப்பா. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்குங்க. எங்கள் BMW ப்ரோ, எங்கள் BMW S1000RR இருங்க 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 நான் போயிட்டு வந்துடுங்க. BMW S1000RR வாடா. எங்கள் BMW S1000RRங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, போன விளாகில் சொல்லியிருப்பேன். ஸோ அவரே தாங்க இவர். இருங்க இருங்க இருங்க, அவரே தாங்க, எக்ஸாக்டாக அவர் தாங்க, அவரே தாங்க. ஸோ BMW S1000RRங்க. அண்ணா நான் யாருன்னு தெரியுதுங்களா, வீட்டில் பார்த்தேன்னு. ஸோ அவரே தாங்க. வா, BMW S1000RRப்பா. அண்ணா உங்கள் வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா போயிட்டுருக்குன்னு, ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ BMW S1000RRங்க. சாமி, இந்த சிம்பிளுக்கே நான் அடிட்டுங்க, அவ்வளோ ஷார்ப்பான சிம்பிள். வா, வெரியான பைக்குங்க. ஆட்டா 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 ஆட்டா. ஓகே, ஈஸியாக போயிட்டு வரீங்களா? ஓ, அக்கா வீடுங்களா? சரி 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 சரி, ஓகே. வா, காலையில் இவரை தாங்க நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளே இப்போ மறுபடியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஆட்டோ ஆட்டோ என்ன ஷார்ப்புப்பா. சரி, அண்ணா நான் ஒரே ஒருத்தர் ஆட்டோ நான் பண்ணி பார்த்துக்கிறேண்ணா, ஓகேங்களா? ஆட்டோ அக்கா பக்கா. வா அண்ணா, நீங்கள் த்ராட்டல் பண்ணுங்க. சாமி, என்ன பைக்குப்பா இது. அப்பா, ஓகேண்ணா பார்த்துண்ணா. வா, செம்ம சவுண்டுங்க. ஓகே பாய், நான் பார்த்துண்ணா. வா, ஐயோ என்ன வண்டியா அது. சாமி, செம்ம வண்டிங்க. பட்டுக்குட்டி, நீ ஃபீல் பண்ணாத தங்கோ, எப்போவுமே நீ தான் என் சூப்பர் பைக். என்ன வண்டிரா சாமி. அந்த பைக்கை வாங்கி தெரியாடா? எங்க 30 lakhsங்க. ஏன் கிட்னி வித்தாலும் அவளுக்கு போவாதரா. கிட்னி விற்றா 2 லட்சம் தான் போகும். ஸோ என்ன சவுண்டுப்பா சாமி. ஹெல்மெட் போட்டிருக்கேங்க, அதுலேயுமே அப்படி அடிக்குது. காதில் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு அடிக்குதுங்க அந்த அந்த சவுண்டு. அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் இருக்குது. இப்போ போன விளாகில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேங்க அந்த வண்டி பற்றி. அந்த விளாக் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போகும்போதே குறுக்க வந்துருச்சு. ஸோ விடுவோமா நம்ம மறுபடியும் அந்த சவுண்டை ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை நிப்பாட்டியாச்சுங்க. செம்ம பைக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த் ஃபார் மணிங்க. ஐயோ, நம்மளாம் எப்போ தான் சூப்பர் பைக்கை ஃபீல் பண்ண போகிறோமோ. கவலைப்படாதீங்க கிங் ஆஃபு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்குங்க, எல்லாமே மாறும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஈஸியாக வந்திருப்போங்க. அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் கீழே தரேங்க. ஸோ ஒரு மாதிரியாக ஃபன்னியாக நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போது அது ஒரு மாதிரியாக ஃபன்னியாக இருக்குங்க. சித்தப்பாலாம் என் கூட இருந்தார். ஸோ அவர் நார்மலாக ஜாலியாக வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணும்னா கீழே தரேங்க. எப்போ வந்தாலுமே என்கிட்ட இங்கே சில்லறையே இருக்காதுங்க, அது என்னன்னே தெரில. ஏய், நோட்டு கூட இல்லைடா. பைக்குக்கு ஃப்ரீயாண்ணா? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஈவினிங் டயத்தில் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஓகேங்க, வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் ஈஸா. நம்ம நேராக போய்ட்டு அம்மா எங்கே வழுக்கி விழுந்திருப்பேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஈஸா வந்தாச்சுங்க. அங்கே இருக்காருப்பா நம்ம ஈஸா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்துட்டுருக்கோங்க, செம்ம ஃபன்னியாக இருக்குது. வேல் நம்ம முடி மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குங்க, அது பார்த்திங்கன்னா ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்குதுப்பா. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம பசங்க, நம்ம பசங்க பார்த்திங்கன்னா ஈஸாவை பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நேரம் கழித்து முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு சாப்பிட்றலாங்க. ஸோ ஈஸா பார்த்தது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல.
ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இருங்க இருங்க இருங்க, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்காரு அவரு? ஒரு ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்காருங்க. சரி ஓகேங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸாவை பார்த்துட்டு நேராக இங்கே வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டீ பிரேக் எடுத்துருக்கோங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்டா இவ்வளோ நேரம் vlog பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சிச்சுங்க. அதனால தான் பெருசாக vlog பண்ண முடியல. ஈஸாவில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட்டெல்லாம் போடுவாங்கப்பா, அதெல்லாம் பார்த்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஜாக்கெட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு பையன் வந்தால, ஸோ அவந்து தாங்க எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி அப்படி நான் போட்டுக்கிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க நம்ம கோயம்புத்தூரில். ஓகேங்க, இந்த vlog பார்த்தீங்கன்னா செம்ம போயிட்டுருக்கு. இதோட இந்த vlog நான் என் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதில் போட்டுக்கோங்க. ஓகே, பைக்கிங் ஆஃப் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைக்கிங் ஆஃப் எல்லாருமே சேஃபாக இருங்கப்பா.